அப்பா, குழந்தைகள் விளையாடுகிறார்கள். பருவத்தின் குறும்பு போகுமா? ராணி, யாரும் இல்லை. இவர் குறிஞ்சி நாட்டு மன்னரின் மைத்துனர். சமீபத்தில் இறந்து போன இளையராணியின் அண்ணன். பெரிய அறிஞர், அமைச்சர், சேனாதிபதி. சுருங்க சொன்னால் அந்த நாட்டு மூளையே நான் தான். எங்கே தோன்றிருக்கிற? மருதம், குறிஞ்சி இந்த நாடுகளுக்கு இடையே ஒரு மகத்தான இணைப்பை ஏற்படுத்துவதே என் விஜயத்தின் நோக்கம். பார்த்து வாரேன். விவாக சம்பந்தமாக பேச வந்திருக்கிறார். விவாகமா? என்னம்மா கேள்விக்குறி விடுகிறார்? பெண்களே இப்படித்தான். மகிழ்ச்சியை மறைக்க அவர்களுக்கு நன்றாக தெரியும். ராணி, குறிஞ்சி நாட்டின் இளவரசரை தெரியுமல்லவா? அழகில் மன்மதன், ஆண்மையில் அர்ஜுனன். அவன் பெயரை கேட்டாலே பெண்கள் நடுங்குவர். தெரியும் அந்த இந்திரனை. நீ நினைப்பது தவறு. அவன் சாதாரண மனிதன் அல்ல. ஆமாம், மாளிகை மிருகம். ராணி, எனக்கு திருமணம் இப்போது தேவையில்லை. அப்படி சொல். அதற்காக அவனை ஒரு அரசகுமாரனை அவதூறாக பேசாதே. வாழ வேண்டியவள் நான். கூழாங்கல்லை வைரம் என்று கூறி என்னை ஏமாற்ற நினைத்தால் எதிர்த்து வாடாட எனக்கு உரிமை உண்டு. உரிமை இந்த ராஜ்யத்தில் தான் கேள்விப்படுகிறேன். பெற்றோர் இஷ்டப்படி நடக்க வேண்டிய உரிமைகளுக்கு உரிமை. அன்பரே, ஆத்திரம் வேண்டாம். அறியாத குழந்தை. நான் அவளை சமாதானப்படுத்துகிறேன். தாங்கள் அமைதியாயிருங்கள். அமைதி. இனிமேல அமைதி. என் நாட்டு இளவரசனை என் முன்னே அவமானப்படுத்தியதற்கு பழி தீர்த்து கொண்ட பிறகுதான் அமைதி. பரிபூர்ண அமைதி. பெண் கேட்க வந்தவர் இன்னங்கால் பிடரில் பட ஓடுகிறார். இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடு கட்டி புண்ணியம். புண்ணியம் சம்பாதிக்க வீடா கட்டுவாங்க? சத்திரம் இல்ல கட்டணும். வீடுன்னா ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வாழணும். ஏன் ஆம்பளை மாத்திரம் வாழ்ந்தா? அது ஆசனமும். பொம்பளைதான் வீட்டுக்கு குடும்ப விளக்கு. ஆமா, பொம்பளை விளக்கு, ஆம்பளை விட்டில் பூச்சி. பொம்பளை புஷ்பம், ஆம்பளை வண்டு. பொம்பளை பாம்பு, ஆம்பளை மகுடி. பாவம், சரியான தோல்வி. உங்களை எதிர்த்து யாரம்மா ஜெயிச்சா? உங்க பார்வையே ஒரு பானமாச்சே. மிருக ஜாதியில புலி மான கொல்லுது, மனித ஜாதியில மான் புலிய கொல்லுது. அப்போ நான் உங்களை கொல்றேன்னா? கூட பூரான உன் கண்களுக்கு வசந்த காலத்து ரோஜா பூ மாதிரி இருக்க இந்த கண்ணத்துக்கு மயிலிறகின் அடி போன்ற உன் பல்லழகுக்கு இந்த கல்லு மேல உட்காரு. என்ன கல் மேல? எனக்கு தரையிலேயே சரியா உட்கார முடியாது. நீ கல்லு மேல உட்காருங்கிறிய? அப்ப நீ நடனம் கத்துக்கலையா? நடனம் கத்துக்கலையா? நடனம் கத்துக்கணும். அப்ப உட்காரு. பெரிய சங்கடமா போச்சு. துணியா இருக்கிற? இரு. என்ன இரு? மூச்சு முட்டுது இல்ல? கொஞ்ச நேரம் மூச்சு அடக்கிட்டு தான் இரு. மூச்சு அடக்குனா உயிர்லாம் போயிடும். பரவாயில்ல. என்ன பரவாயில்ல? சும்மா இரு. என்ன சும்மா இரு? இந்த கை எப்படி மடக்கு? கண்ணு தெரியவாமா? கண்ணு தெரியல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அடா அடா அடா, உன் மூஞ்சியும் உன் கையும் உன் வயிறும் ஆஹா பொருத்தமா இருக்கு. என்ன பொருத்தமா இருக்கு? பிள்ளையார் மாதிரி. அப்ப இதுக்கு பேரு பிள்ளையார் நடனம். கால மடக்கு. என்னால முடியாது. முடியாதான்? இன்னைக்கு இது போதும். பாக்கி நாளை வச்சுக்கோ. அம்மா
ஆழியும் நீல நிறமும் போலே, ஆழியும் நீல நிறமும் போலே ஆசையினால் கலந்தோ ஆழியும் நீல நிறமும் போலே ஆசையினால் கலந்தோ ஆனந்த கடலே அதில் ஒரு மீன் போல் ஆனந்த கடலே அதில் ஒரு மீன் போல் மகிழ்வே வானில் மாறா மகிழ்வே வானில் மாறா பிரேமையினால் நதியே நிராழி அதையே சேதல் போல நாம் மீன் உருவாகினால் பேசவே முடியா, மீன் உருவாகினால் பேசவே முடியா, மனமுதே நீ அறியாயோ வண்ண மீன்களில் காதலையாரே வண்ண மீன்களில் காதலையாரே சூழ்வார் பாமேல் தானே இன்பவாய் மொழி ஈதாகிதான், இன்பவாய் மொழி ஈதாகிதான் மனம் போ நாம் இனிமேலே மனம் போ நாம் இனிமேலே வாழ்ந்திடலாம். நதியே நிராழி அதையே சேதல் போல நாம் சேர்ந்தோம். ஒரு செய்தி. ஏன் இருக்கிறீங்க? யாராவது கண்டுவிடுவார்கள் என்ற கலக்கமா? இந்த துர்ஜியின் விஷயத்தில் குறுக்கிடும் பொழுது அந்த கடவுளுக்கு கூட இல்லை. பாவம், எவ்வளவு நேரம் இருப்பார். கொடுத்து கொடுத்து நடக்கும் புல்லண்டு ஏன் நடந்துகிறாய்? பார் பார். இவனை கொண்டு போய் காளிகோவில் அடையுங்கள். ஏன் நீங்க படிக்கிற காளிகோவிலுக்குள்ளே இந்த தொண்டை போனாலும் வெளியே வரக்கூடாது. போகல. ஆமா, இது எப்படி? அதெல்லாம் போட்டுக்கிட்டா தான் கத்தி சண்டை கத்துக்க சௌரியமா இருக்கும். உங்ககிட்ட வந்து நானும் ஆத்துக்கிட்டேன். உனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அரண்மனை வாட வீச ஆரம்பிச்சிடுச்சு. ஏன் அரண்மனையே எங்கதான் இருந்தா என்ன? இல்ல இல்ல, நானும் ஒரு ராஜகுமாரியா இருந்தேன்னா அவ்வளவு பெரிய அரண்மனைக்கு நான் தானே எஜமானியா இருப்பேன். ஆமா, நீதான் எஜமானியா இருப்ப. ஆனா
இந்த காண்டிகை உன்னை காலால மிதிச்சு தூர எரிஞ்சிடுவான். அட, அதுக்குள்ள என்ன பயந்துட்ட? நீ ராணிதானேன்னு பாக்குறியா? இது என் இதய ராணி. ஆரம்பிக்கலாமா? என்ன இது தப்பான முறை. பயந்தாங்கொள்ளிக்கு இது வழக்கமான பல்லவி. பல்லவிதான். இன்னொரு பாடு. என்ன சும்மா இருக்க? இன்னொரு பாடு. எங்க எங்க இன்னொரு தரம் சொல்லு. கவனமா கேளு. ஆமா. இதுக்கு பேர் பாட்டா இல்ல பாட்டான்னு கேக்குறேன். என்னன்னு இது பாட்டு இல்லையா? இது ஆள பாடுற ஆளு. அதெல்லாம் ஒண்ணும் கேட்க கூடாது. நான் பாடுனா நீ பாடு. அவ்வளவுதான். ஓஹோ, ஆமா. அப்ப நான் ஆடுனா நீ ஆடணும். இப்ப சொன்னியா? அது தப தவ நேசா நேசா தப நேசா தவ நேசா ஆண்டவ நேசா ஆண்டவன் நேசா ராகாண ராஜும் ராக நாயும். என்ன காக்கா சரியா ஒழுங்கா சொல்லு. ஆமா. ராகாண காயும் ராக நாகாயும் ஆண்டவ நேசா ராகாண காயும். எப்படி இப்படி பிரிச்சு பாடினாதான் சங்கீதக்காரங்க சம்மதிப்பாங்கல்ல. எது அதனால இந்த வாழ்வீச்சு பழிக்கும் கண்டித்து. அட, புலவர் மாதிரி பேச கத்துக்கிட்டீங்களே. அதுவும் அபிடத்து சிக்ஷைதான். ஐயோ, நேரமாச்சு. அட, இன்னும் ஏதாச்சும் கத்துக்கொடு. அப்பா அப்பா, இதோ பார். அப்பாவுக்கு நீ தேடி கொடுத்த அருமையான பரிசை. நாடு நகரம் இத்தனையும் திறந்து காட்டுக்கு செல்ல வேண்டும் உன் அப்பா. மணிபல்லவ மன்னன், பெண் அல்லது போர், உமது முடிவு உடனே தேவை. கோபதிவர்மன். ஆஹா, என்ன வீரமான எச்சரிக்கை. அப்பா, பதில் எழுதுங்கள். போர் போர் என்று எழுதுங்கள். போர் உன் வாயால் வந்த வினை. குஞ்சு செய்த குற்றம் கோழியின் தலையில் விடிந்தது. ஏனப்பா ஏங்குகிறீர்கள்? இருந்து கூட தன் பகையை எதிர்க்கிறதே. ராணி, நாட்டின் அமைதிக்காக நீ ரவுத்திரனை மணந்து கொள்ளத்தான் வேண்டும். அப்பா, எனக்காக நீ இந்த தியாகம் செய்யக்கூடாதா? தங்களுக்காக உயிரை தியாகம் செய்கிறேன். மானம் தியாகம் செய்யும் பொருள் அல்ல தந்தையே. ராணி, வெற்றி அவர்கள் பக்கம் என்றால் மானம் என்ன ஆவது? வெற்றி வீரர்களின் ரத்தம் நிர்ணயிக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி இப்பொழுது ஏன் கவலை? வீரர்களின் பலமும் என் பலமும் எனக்கு தெரியும். உன் உபதேசம் வேண்டாம். அப்பா, தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வேலும் வாழும் வாழ்க்கையில் தோழன் என்று கூறும் வம்சத்தில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வெண்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள் என்று வீரப்பண்பாடும் பரம்பரையில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? ஈட்டியின் பாய்ச்சல் கண்டு இணை குட்டியவன் கோழை,
இதை ஹிருதயகீதமாக்கிக் கொண்ட தமிழகத்தில் பிறந்த தாங்களா இப்படி பேசுகிறீர்கள்? வெட்கம், இழிவு, நம் நாட்டு சரித்திரத்திற்கே இழிவு. களம்பல கண்ட கதிரவன் சிரிப்பான், வீரர்களை தாங்கிய இந்த பூமி சிரிக்கும். வேண்டாம், வீர வரலாற்றில் களங்கம் வேண்டாம். மரணத்துக்கு பயந்து மாற்றானுக்கு மகளை கப்பமாக அளித்தார் மணிபல்லவர் என்று மாநிலம் சிரிக்கும். அந்த மாசுபடிய வேண்டாம். வேண்டாம் ராணி, கண்போல் உன்னை காப்பாற்றி அந்த கரடியின் வாயில் தள்ள மாட்டேன். கொக்கரிக்கும் குறிஞ்சி நாடே பெண் கிடையாது. உன் கொட்டத்தை அடக்க போர். போர். மருதநாட்டானுக்கு அவ்வளவு மண்டை கொழுப்பு. கடல் அலைபோல் நம்மிடம் படைகள் உண்டு என்பது தெரிந்தும் களத்தில் இறங்க துணிந்து விட்டான் கபோதி. இளவரசா, இன்றைக்கே யுத்த முஸ்தீபுகள் ஆரம்பமாகட்டும். போர் தளவாரங்கள் புதுப்பிக்கப்படட்டும். இப்போதே கேட்டுக்கொள்கிறேன், இந்த படையெடுப்புக்கு நான் தான் தளபதி. மகிழ்ச்சி. மருத நாட்டின் எல்லைக்கோட்டை அழித்து விடு. குறிஞ்சி நாட்டின் கொடியை மணிவல்லவனின் மாலையில் பறக்க விடு. கத்தி இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் வெற்றி மாலை சூட வழி இருக்கும் பொழுது என்ன வழி? எதிரிகள் தூங்கும் போது படையெடுப்பது, மறைந்திருந்து தாக்குவது. இந்த போர் முறையில் ரத்த செலவு அதிகம் இல்லை, ஆனால் மூளைக்கு கொஞ்சம் வேலை. மாமா சொல்லுது மகத்தான தத்துவம், வெகு அருமையான தத்துவம். அவர் இஷ்டப்படி நடக்கட்டும். எனக்கு திருமணம் இப்போது தேவையில்லை. ராணி, அந்த அகம்பாவத்தை இப்போது பார்க்கிறேன். கொக்கரைக்கும் குறிஞ்சி நாடு பெண் கிடையாது, போர். மணிவல்லவரே, உனது மாலையில் குறிஞ்சி நாட்டின் கொடி பறக்கிறது. அதோடு மருத நாட்டு மானமும் சேர்ந்து பறக்கிறது. மார்பத்திக் கொள்ளாதீர்கள், நேர் நின்று எதிர்க்க முடியாத கோழை. அன்று கடல் மடை திறந்தால் போல் கர்ப்பித்தாயே, இதோ பார், நீ அலட்சியப்படுத்திய ஆணவன் உன்னை அடிமையாக்க வந்திருக்கிறான். வீராதி வீரனாக, வெற்றி சிங்கமாக, உன் வாழ்க்கை துணைவனாக. வஞ்சக நடிகள், புலியை கூண்டில் போட்டுவிட்டு போர் பிரசங்கம் செய்யும் சோழாக்கள். உன் புலம்பலை கேட்க நேரமில்லை. மரணத்திற்கு உன் சம்மதம் அல்லது மணிபல்லவனின் மரணம். ராணி, சம்மதிக்காதே. என்னை சித்திரவதை செய்தாலும் சரி, என்னை நெருப்பில் தள்ளி புசுக்கினாலும் சரி, என் பிணத்தை காக்கைக்கும் கழுகுக்கும் விருந்தாக்கி அந்த காட்சியை உனக்கு காட்டினாலும் சரி, இந்த சண்டாளனை மணக்க சம்மதிக்காதே. சம்மதிக்க வைக்கிறேன் பார். என்ன சொல்லுகிறாய்? வேண்டாம், விடுங்கள். முடியாது. நீ சம்மதித்தால் அன்று விட முடியாது. சம்மதித்தேன், அவரை விடுங்கள். நாளைக்கு பயணம் தயாராகிக்கொள். அதற்குள் நீ தப்ப முயன்றால் உன் தந்தையின் தலை சாலையிலோருடன் ஜாகிரதை. இதனை பாதுகாப்பில் வையுங்கள். Thank you.
பாதம் நம்பி வந்தேன் வந்தாய் என்னை உன் பாதம் நம்பி வந்தேன் வந்தாய் என்னை அம்பதாய தயாகரே இளமை அழகோடு உள்ளம் கவர்ந்தவரே திரும்பவும் காணேனே அருகும் இளமை அழகோடு உள்ளம் கவர்ந்தவரை திரும்பவும் காணேனே என்னை அழிய விரும்பும் இளவரசனோ அரவிலும் புலியினும் கொடியானே என்னை அழிய விரும்பும் இளவரசனோ அரவிலும் புலியினும் கொடியானே கற்பின் வரம்பு மீறி உயிர் வாழ்வேனோ கற்பின் வரம்பு மீறி உயிர் வாழ்வேனோ என்ன வழிவிட திருவுளமோ என்ன வழிவிட திருவுளமோ எங்கே ராணி? எங்கே? ராணி இளவரசி என் ராணி இளவரசியா? இளவரசிதான் வேலைக்காரி என்றாலே வேகக்காரி. சண்டாளி, உன் கண்களில் பொங்குகிறதே அந்த காமம், உன் உதடுகளின் இடுக்கில் வழிகிறதே அந்த நஞ்சு. இவைகளை வைத்துக் கொண்டு என்னை அடிமையாக்கி என் நம்பிக்கையை அணு அணுவாக சிதைத்து விட்டாயே அரண்மனை பிசாசை. தங்கள் காதலை பெறுவதற்காக. காதல்? உன் காலவரிக்காக போட்ட திரையின் பேர் காதல். அழுகல் நாட்டத்திற்கு பேர் அந்திமல்லிகின் வாடை. ஆஹா, ஆலகால விஷத்தை அமிர்தம் என்று நீ ஏமாந்தேன். அஸ்தமனத்தை உதயவனை நம்பி அடியோடு கட்டேன். நரகம் என்று வந்து இருந்தால் உன் நரம்புக்கு ஒரு நாகத்தை விட்டு கடிக்க செய்வேன். அப்போதும் இந்த கள்ளியின் நம்பிக்கை மோசத்துக்கு நிவர்த்தி இல்லை. நாட்டின் இளவரசு, இரக்கமற்ற பேய், ஏழைகளின் வாழ்வை வதக்கி அவர்கள் எலும்புகளை மென்று தின்று மேலையை மெருகேற்றிக் கொண்ட ராஜவம்சத்தில் பிறந்த பிரம்மராட்சதி, வனப்பால் மயக்கி வார்த்தை ஜாலங்களால் வசீகரித்து நடிப்பால் என் வாலிப உள்ளத்தை உருக்குலைத்து நடுத்தரவில் விட்டுவிட்டாள் நாசகாரி. உன்மேல் குற்றமில்லை. மன்னனுக்கு புது புது ராஜ்யங்களை பிடிக்கும் ஆசை, அவன் மகளுக்கு புது புது கணவர்களை பிடிக்கும் ஆசை. இளவரசி ஆணையிடுகிறேன், தயவு செய்து வெளியேறுங்கள். வெளியேறுகிறேன், ஆனால் வெறும் கையோடு போகும் உத்தேசம் இல்லை. காதல் வெறியேற்றி என்னை வேதனையிலே துடிக்க செய்த உன் விழிகளை பிடுங்கிக் கொண்டுதான் வெளியேறுவேன். நம்பியவனை நட்டாற்றில் விட்டதும் இல்லாமல் வெளியே செல்கின்ற ஆணையிட்ட அந்த இரும்பு ஹிருதயத்தை பெயர்த்துக் கொண்டுதான் வெளியேறுவேன். ஐயோ, சிப்பாய்கள்!
என்ன சதி நடத்துகிறாய்? எங்கே வந்தான் அவன்? என்னை கேட்டுக்கொண்டு வரவில்லை. என் வாளுக்கு வந்த விருந்து தவறிவிட்டது. அந்த ஊதாரின் கையில் அகப்பட்டிருந்தால் அவனை ஊர் தெரியாமல் ஆக்கியிருப்பேன். வீரர் சந்தேகமா? உன் அப்பனை என் அடிமையாக ஆக்கிய பிறகும் என் வீரத்தில் சந்தேகமா? சந்தேகமே இல்லை. தூங்குகிறவன் தலையில் கல்லை போடுவதில் நீர் சூராதி சூரர். நான் வேடிக்கை பேச வரவில்லை. பேசும்படி யாரும் பிரார்த்திக்கவும் இல்லை. போதும் துடுக்கு, இப்போதே புறப்படு. இனி உன்னை இங்கே விட்டு வைத்தால் எப்படியாவது தப்பிடுவார். ஏய், பானம் தயாராகட்டும். கண்டிப்பா இந்த பாரு, இங்க இருந்தா கவலை பலந்துட்டு தான் இருக்கும். வா, வேற எங்கேயாவது போயிடலாம். சும்மா பயணம் தயாராகிவிட்டது. ராணி அழைத்துக் கொண்டு புறப்பட்டு விட்டார்கள். புறப்படட்டும், நீயும் போ. விளையாட வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் பயங்கரமானது. என்ன உணர்கிறாய்? பேசாமல் இருக்க மாட்டேன். குறிஞ்சி நாட்டுக்கு கொண்டு போய் விட்டால் ராணி தப்பிக்கவே முடியாது. அதை பற்றி எனக்கு என்ன? எனக்கு என்னவா? உண்மையும் நம்பி ஒருத்தி காதலித்தாலே ராஜபோகங்களை மறந்து ஒரு சாதாரண இடையனிடம் மனதை பறி கொடுத்த ராணிக்கு இதுவும் வேண்டும், இன்னமும் வேண்டும். நம்பியவளை நட்டாற்றில் விடும் நீரும் ஒரு மனிதனா? தன்னனை மாற்றானுக்கு அடிமையாவதை பார்த்து மகிழ்கிற நீரும் ஒரு மனிதனா? ஆசை காதலிக்கு ஆபத்து வந்த சமயத்தில் அதை பற்றி கவலையப்படாது நீரும் ஒரு மனிதனா? உணர்ச்சி இல்லை, வெட்கம் இல்லை, ரோஷம் இல்லை. என்ன சொன்னாய்? அரசகுமாரியானாலும் அவள் ஆசை முழுவதும் உன்னிடம் தானே இருந்தது. அவள் உடல் பொருள் ஆதி மூன்றுக்கும் எஜமானாக உண்மைத்தானே நினைத்திருந்தாள். தன் அந்தஸ்தையும் ஆடம்பரத்தையும் தியாகம் செய்து உமது காதலின் அடிமையாக ஆனதற்கு அவள் மனமுழுமி செத்து போவதான் நீர் செய்யும் பிரதி உபகாரமா? என்ன செய்ய சொல்கிறாய்? இன்னும் வெகு தூரம் போயிருப்பார்கள். உடனே புறப்பட வேண்டும். சரி, புறப்படு.